I think entrepreneurship journey-ன்றது challenges men, women காக ஏதாவது பெருசா டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது எனக்கு அதில் பெருசாக நம்பிக்கை கிடையாது. But it's been a very amazing journey. So I run this company called the Love Hope Company. It's a mental health organization, T Nagarla. So we believe in health. Healthல வந்துட்டு physical healthக்கு எப்படி நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி mental healthக்கு spiritual healthக்கு emotional healthக்கு எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்ற ஒரு பிலீஃபோட we've started this initiative. And I'm really happy that in my award show you guys are raising awareness on something really important, especially for women and for men. So thank you so much for this opportunity. Thank you ma'am, thank you. இன்னும் I think உங்களுடைய பிராண்ட் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். Tell us how you started. ஏன்னா it's a legacy அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வெஜ் டெலிகசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா A2B வந்து ரொம்பவே பரிட்சயமான ஒரு பிராண்டாக இருக்கு. இன்னைக்கு அதுக்கான விருது நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. Please tell us about how challenging it is for you. So I'm a third generation entrepreneur in A2B. So இதுக்கு பின்னாடி வந்துட்டு it's driven by a mission of providing quality food, veg food globally எடுத்துட்டு போனோம் அப்படின்னு. ஏன்னா KFC, McDonald's மாதிரி பிராண்ட் வந்து குளோபலாக இருக்கும்போது why not ஒரு இந்தியன் பிராண்ட், why not ஒரு சவுத் இந்தியன் பிராண்ட் to be taken globally is where we are marching towards. So நம்ம ஊரில் கிடைச்ச customers order recognitions and anbunala inniki we are taking this forward. So we are on a mission now to take the South Indian brand globally. Yes, evlo kashtam actually ஒரு benchmark set பண்றது கூட ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிடலாம். அந்த benchmark set பண்ணதுக்கு அப்புறம் அந்த legacy carry forward பண்ணி எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது I think இன்னும் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் நினைக்கிறேன். So அந்த சேலஞ்ச் எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க? So இது ஒரு பர்சனோட ஒர்க் கிடையாதுங்களா, இட்ஸ் டீம் தட் இஸ் ஒர்க்கிங் பிஹைண்ட் இட். ஸோ ஐ திங்க் கலெக்டிவாக one thing that we are grateful is எங்களோட mission and vision has been carried forward by 15,000 of our employees. ஸோ அது கலெக்டிவாக எடுத்துகிட்டு போகும்போது மட்டும்தான் இந்த விஷனை வந்து நம்ம பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ லக்கிலி ஐ திங்க் எங்களோட டீம், எங்களோட எம்ப்ளாயீஸ்லேருந்து எல்லாருமே ஒர்க் டுவர்ட்ஸ் த காமன் கோல். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ரன்னிங் அ ரெஸ்டாரண்ட், இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் making profits, but the vision behind it of taking South Indian food globally is where we stay strong. Yeah. நிறைய புதுமையான விஷயங்கள் வந்து A2B ல இருந்து பண்ணிட்டே இருக்கீங்க. இப்போ சமீபமா கூட ஐ திங்க் ஒரு அந்த இட்லி செம வைரல் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எல்லாருமே வாண்டட் டு ட்ரை தட் இட்லி அப்படின்னே சொல்லலாம். ஸோ பயங்கரமான விஷயங்கள்லாம் புதுசாக பண்ணிட்டு அதை நம்ம ஊரில் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு வந்து கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க. அது போய்கிட்டேயும் இருக்கு. இன்னும் நிறைய பெருசாக ஆகிறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். Thank you. Congratulations. Thank you.